உங்க முகத்துல டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேட் ஆகுது. ஆனா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குங்களா? பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்து உங்க முகம் ரொம்ப திட்டு திட்டா இருக்குங்களா? அப்படின்னா நீங்க மாத்தி மாத்தி கிரீம்கள உபயோகப்படுத்துற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா, அத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஆலோவேரா, ஒரு நாளைக்கு மஞ்சள், ஒரு நாளைக்கு சந்தனம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொண்ண நீங்க உங்க முகத்துல மாத்தி மாத்தி போட்டுட்டே இருக்கீங்கன்னா, அதையும் முதல்ல நிறுத்துங்க. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் நிரந்தரமா உங்க முகத்த விட்டு போகாம இருக்கிறதுக்கு 3 காரணங்கள் மட்டும் தாங்க இருக்கு. அதுல முதலாவதா ஸ்கின் இரிட்டேஷன், இரண்டாவதா நீங்க திரும்ப திரும்ப செய்ற தவறுகள், அடுத்ததா வெயில். நம்ம வளர்ற வரைக்கும் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமோ, இல்ல டார்க் ஸ்பாட் ப்ராப்ளமோ நமக்கு வர்றதில்ல. நம்ம பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஏற்படுது. இந்த டார்க் ஸ்பாட்ஸ குறைச்சு முதல்ல நம்ம முகம் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி மாத்துவதற்கான ஒரு ரீசெட்டிங் பிளான் தான் நான் சொல்லப் போறேங்க. இத நீங்க ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். இது ரொம்பவே இயற்கையானது. இதுக்கு செலவு ரொம்ப கம்மிங்க. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஈஸியும் கூட. நீங்க உங்க வீட்ல இருந்தே செய்யலாம். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எதனால உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வருதுன்னா, உங்க ஸ்கின்னுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனால. நம்ம மனதளவுல ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, அது கோவமா வெளிப்படுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய ஸ்கின்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, அது ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. உங்க ஸ்கின் இரிட்டேட் ஆகுற அந்த இடங்கள் தான் கருப்பா மாறுது. ஸ்கின் எப்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க முகத்த நீங்க ரொம்பவே அழுத்தி தேய்க்கும் போதும், அதிக அளவுல நீங்க ஃபேஸ் பேக்குகள மாத்தி மாத்தி உபயோகப்படுத்தும் போதும், டார்க் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்கிற சமயத்துல, நீங்க மறுபடியும் வெயில்ல போனீங்கன்னா, அந்த ஃபேடான டார்க் ஸ்பாட்ஸ் மறுபடியும் டார்க்கா மாறுது. நம்ம தினமுமே ஃபேஸ் பேக்குகளையும், கிரீம்களையும் மாத்தி மாத்தி ஸ்கின்ல உபயோகப்படுத்தும் போது, உங்க ஸ்கின்னுக்கு ஹீல் ஆகறதுக்கான நேரமே கிடைக்கிறது இல்லங்க. உங்களுடைய ஸ்கின் ஹீல் ஆகணும்னா, முதல்ல உங்க ஸ்கின்ன சாந்தப்படுத்தணும். ஸ்கின்ன அமைதிப்படுத்துறது, அதாவது சாந்தப்படுத்துறது அப்படின்னா, ஏதாவது புது புது பேக் அல்லது கிரீம நம்ம மறுபடியும் ஸ்கின்ல போடாம இருக்கிறது. உங்க உடம்புல ஒரு சின்ன காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத தினமும் நீங்க தொட்டுக்கிட்டே இருந்தா அந்த காயம் ஆறுங்களா? அது ஆறவே ஆறாது. ரொம்ப நாளைக்கு அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க உங்க முகத்துல ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக்கோ அப்படி இல்லைன்னா கிரீம்களையோ நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது உங்க ஸ்கின் ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. அதனால உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேட் ஆகாம அது அப்படியே இருக்கு. உங்க முகத்தை சாந்தப்படுத்தி உங்க முகம் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே மறுபடியும் எப்படி ரீசெட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரீசெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கரும்புள்ளிகளை முற்றிலும் நீங்க நீக்கணும்னா அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதுல முதல் 2 ஸ்டெப்ஸை பத்தி மட்டும்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அடுத்த 2 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு வர காணொலியில விரிவா உங்களுக்கு சொல்றேன். ஒரே வீடியோல இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது புரியாது, என்னாலையும் விளக்கமா நிறைய சொல்ல முடியாது. சரிங்க, இப்போ அந்த ஸ்டெப் 1 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நான் சொல்ல போற ரெமெடியை நீங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற சில தவறுகளை நிறுத்தணும். அதுவும் கண்டிப்பா ஒரு 30 நாட்களுக்காவது நீங்க இதை கடைபிடிச்சே ஆகணுங்க. சில சோப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அந்த வித சோப்புகளை நம்ம உபயோகப்படுத்தும் போது ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகும். அந்த மாதிரி சோப்புகளை உபயோகப்படுத்துறதை நிறுத்துங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். அதில் என்ன க்ரீம் இருக்கோ மறுபடியும் அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதையுமே அவங்க தொடர்ந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஆனால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறவங்களா இருந்தால் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இந்த கரும்புள்ளியோ இல்லை பிக்மெண்டேஷனோ இது ரெண்டுமே ஒரு அழுக்கு கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா முகத்தில் நல்லா டவலை வச்சு அழுத்தி தேய்க்கும் போதோ இல்லை முகம் கழுகும் போது நம்முடைய கைகளால் அழுத்தி தேய்க்கும் போதும் அந்த பிக்மெண்டேஷன் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க இப்படி செய்யும் போது உங்களுடைய முகத்துல இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதிகம்தான் ஆகும். பொதுவாகவே 35 வயசுக்கு மேல ஆகும் போது நம்முடைய ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவா மாறுது. உங்களுடைய சருமத்துல காயங்கள் ஏற்பட்டாலும் சரி, இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டாலும் சரி, அது சரியாகிறதுக்கு நிறைய நேரத்தை எடுத்துக்குது. அதனால நம்முடைய சருமத்திற்கு ஒரு ஜென்டிலான கேர் தாங்க தேவைப்படுது. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேளுங்க. இந்த விஷயத்த நீங்க கவனமா கேட்கலன்னா இந்த காணொலியை நீங்க பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பயனுமே இருக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1ல நம்ம என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்டெப் 2ல நம்ம உங்களுடைய சருமத்தை எப்படி சாந்தப்படுத்த போகிறோம். அதாவது முகத்தில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா
அதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரொட்டீன் தாங்க. காலை நேரத்தில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய முகத்தை நல்லா சுத்தமாக தண்ணீர் வச்சு கழுகிடுங்க. சோப் உபயோகப்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு மென்மையான டவல் எடுத்துக்கோங்க. முகத்தை நல்லா ஒத்தி ஒத்தி எடுக்கணும், தேய்க்கக்கூடாது. டவல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு ஒரு பங்களவு நீங்கள் அதிமதுர பொடி இருக்கு இல்லைங்களா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை உபயோகப்படுத்துறீங்கன்னா 2 மடங்கு அளவு அரிசி மாவை நீங்கள் கலந்துக்கணும். இந்த 2 பொடியுமே நீங்கள் ஒன்றாக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு முறை இதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சிறிதளவு மட்டும் எடுத்தால் போதுங்க. உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட இதை கலந்துக்கலாங்க. ஏன்னா இதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, சாதாரண தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. உங்கள் முகத்தில் நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணுங்க. ரொம்ப திக்காக இதை நீங்கள் உங்கள் முகத்தில் தேய்க்கக்கூடாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க முகம் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா முகம் முழுவதுமே இதை தேய்க்காதீங்க. அதுக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் விட்டால் போதுங்க. நீங்கள் தண்ணீர் ஊற்றி நல்லா கழுகிடுங்க. முகத்தில் கை வச்சு தேய்க்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முகத்தில் டவல் வச்சு ஒத்தி எடுத்தால் போதுங்க, தேய்க்கக்கூடாது. இரவு நேரத்தில் உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிட்டு மட்டும் படுத்தா போதுங்க. வேற எதுவுமே உங்கள் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த 30 நாளுமே நீங்கள் வேற எந்த ப்ராடக்ட்டுமே உங்கள் முகத்தில் உபயோகப்படுத்தவும் கூடாது. இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த பேக் எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. சில பேருக்கு அது செட் ஆகாமல் கூட போகலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த அதிமதுர பொடியும் அரிசி மாவும் கலந்த கலவை இருக்கு இல்லைங்களா, அது சிறிதளவு மட்டும் எடுத்துட்டு உங்களுடைய காதோட பின்புறம் இருக்கிற இந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அங்கே லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் ரோஸ் வாட்டரோட கலந்து இதை உபயோகப்படுத்த போறீங்கன்னா ரோஸ் வாட்டர் கலந்த அந்த மிக்ஸை பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பிளெயின் வாட்டரை மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பிளெயின் வாட்டரோட மிக்ஸ் பண்ண அந்த கலவையில் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ண அந்த இடத்துல செவந்து போயிருந்தாலோ இல்லை எரிச்சல் இருக்கு, அரிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னாலோ நீங்கள் கண்டிப்பாக அதை உங்களுடைய முகத்தில் உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, நீங்கள் இந்த பேக்கை தினமும் பயன்படுத்தக்கூடாதுங்க. வாரத்துக்கு 2 நாட்கள் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா 3 நாட்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த பேக்கை பயன்படுத்தக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், வெயிலில் இருந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக செய்யலைன்னா நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டும் பயன் இல்லைங்க. மறுபடியும் உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். வெயிலே போகாமையும் இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால வெயிலில் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது துப்பட்டா பயன்படுத்துங்க, இல்லைன்னா ஸ்கார்ஃப் ஏதாவது பயன்படுத்துங்க. சன்கிளாசஸ் கூட பயன்படுத்தலாம். நீங்கள் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் பயன்படுத்திட்டு கூட நீங்கள் வெளியில் போகலாம். இந்த கரும்புள்ளிகள் பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை சரி செய்யறது அப்படிங்கிறது இது ஒரு ப்ராசஸ்ங்க. இதை எடுத்தோன்னே ஒரே ஒரு க்ரீம் மட்டுமே போட்டு அந்த பிக்மெண்டேஷன் ஃபுல்லாக சரி செய்யறது அப்படிங்கிறதுலாம் இயலாத ஒரு காரியம்ங்க. உங்களுடைய முகத்தை நம்ம முதல்ல தயார்படுத்துகிறோம், உங்களுடைய சருமத்தை. அதன் பிறகுதான் நம்ம இந்த பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கான அடுத்த விஷயங்களை செய்ய போகிறோம். இந்த காணொலியில் ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 பற்றி பார்த்தோம். அடுத்ததான் நாளைக்கு அப்லோட் பண்ண போகிற வீடியோவில் ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 4 இருக்குங்க. அந்த காணொலியில் டார்கெட்டட் டார்க் ஸ்பாட் ரெமெடி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. அந்த ரெமெடியும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, டார்க் ஸ்பாட்ஸை குறைக்கணும்னா அதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு அந்த காணொலியில் விளக்கமாக சொல்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயன்படுற மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி கரும்புள்ளிகள் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா இந்த பிக்மெண்டேஷனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணும்போது எதனால பிக்மெண்டேஷனோ டார்க் ஸ்பாட்ஸோ அவங்களுக்கு குறையாமையே இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு
இந்த முறைய பயன்படுத்தும்போது, அவங்களாலயும் இந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் பிரச்சனையிலருந்து வெளிய வர முடியுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.